வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மையன்பர்களே, ஜோதிட ஞானம் என்ற அடிப்படையான சில தத்துவங்களை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். ஜோதிடத்தின் அடிப்படை என்பதே இந்த வானியல் என்பதுதான். வானியல் என்று சொன்னால் அங்கு என்ன இருக்கிறது? கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற கோள்கள் இருக்கிறது. அவற்றில் ஒன்றுதான் நாம் வாழுகின்ற இந்த பூமி. இந்த பூமியில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மளுடைய செயல்கள் அந்த இயற்கை நீதிக்கு ஒவ்வாத வகையில் இருக்கும் என்று சொன்னால், அப்படி என்றால் துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களாக இருக்கிறது என்று சொன்னால், அவை பதிவுகளாக, கர்ம வினைகளாக பதிந்து காலத்தால் அது துன்ப விளைவாக வருகிறது என்பதுதான் ஆன்மீக தத்துவம். இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஜோதிடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது காலத்தால் துன்பமாக வருகிறது. அந்த இடத்தை நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல அடிக்கடி நம்ம அதை சிந்தனை செய்திருக்கிறோம். ஏன் காலத்தால் வருகிறது? அதற்கு ஒரு காலம் எடுக்கிறது. அதற்கு காரணம், அந்த துன்ப விளைவு வராமல் அதை தடுத்து அழித்துக் கொள்வதற்கு, அழித்து விடுவதற்கு நமக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதுதான் அந்த காலம். அப்படி என்றால் இப்போ அந்த காலத்தை ஓரளவுக்கு நாம் கணித்து தெரிந்து கொண்டால் நம்மளுடைய செயல்களை மாற்றி அந்த துன்ப விளைவுகள் வராமல் அதை தடுத்து கொள்ள முடியும். வாழ்வளம் அதை தடுத்து கொள்ள முடியும். இப்போ அதை அறிந்து கொள்வதுதான் இந்த ஜோதிட ஞானம். இதை முதல்ல பேசிக்கா புரிஞ்சுக்கணும். நமக்கு எப்பொழுது அந்த விளைவுகள் வரும் என்பதை கணித்து உணர்ந்து கொள்வதுதான் இந்த ஜோதிட ஞானத்தின் அடிப்படை தத்துவம். ஆனால் இப்பொழுது அதை யாரும் செய்வதில்லை. அதாவது நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, எப்பொழுதுமே நமக்கு துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அப்பொழுது அடுத்து எப்பொழுது துன்பம் வரக்கூடிய காலம் என்பதை அறிந்து தெரிந்து கொண்டு, இப்ப நம்ம நல்லா இருக்கும் போதே அந்த தர்மம் ஈகையெல்லாம் செய்து அதை தடுத்து விடலாமே. அப்ப நல்லா இருக்கும் போது யாராவது வந்து ஜோதிடர்களிடம், இப்பொழுது எனக்கு நன்றாக இருக்கக்கூடிய இந்த காலம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்கிறது, எப்பொழுது எனக்கு அந்த கெட்ட காலம் என்பது வருகிறது என்பதை கணித்து சொல்லுங்கள் என்று கேட்க வேண்டும். ஒருவர் கூட அப்படி கேட்பதில்லை. அப்ப இந்த ஜோதிடத்தை எப்படி ஆக்கிவிட்டார்கள் என்று சொன்னால், துன்பம் வரும்போது இந்த துன்பம் வருவதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு, சரி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க?
அப்ப அது துன்பம் வந்துதான் ஆகும் என்றுதான் அவர்கள் சொல்ல முடியும். இப்ப இன்னும் இவ்வளவு காலத்துக்கு துன்பம் தான் என்று சொல்லிவிடுவார். உடனே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த ஜோதிடரிடம் போய் இதுக்கு ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க போய் அங்க கேட்கிறாங்க. இப்படி கேட்டு கேட்டு ஜோதிடர்களை எல்லாம் கெடுத்தது மனிதர்கள். ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவர் பரிகாரம் செய்யறேன்னு சொல்லி அவர் காசை பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது அவர் எப்படி செய்ய முடியும்? நமக்கு வர வேண்டிய துன்பத்தை போக்குவதற்கு நாம் தானே செயல் செய்ய வேண்டும். அது எப்போ செய்ய வேண்டும்? அது நன்றாக இருக்கும் பொழுது செய்திருக்க வேண்டும். அது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப எல்லாம் செய்யாமல் விட்டு விட்டு இப்பொழுது இதற்கு என்ன தீர்வு என்று கேட்கிறார். இப்போ மனிதர்கள் நோய் வர்றதுக்கு முன்னாடி நோய் வராமல் காப்பதற்கு என்னென்ன வழிகள் என்று ஒரு பயிற்சி கொடுத்தால் அங்க யாரும் வருவதில்லை. அது வந்தா பார்த்துக்கலாம். எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், நான் எதுக்கு யோகாவுக்கு வரணும், நான் எதுக்கு தியானம் பண்ணணும், நான் நல்லா தான் இருக்கேன். அப்ப நீ கஷ்டம் போடும் போது வந்து இதை பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன பண்ண முடியாது, உடனடியாக அவெல்லாம் மாற்றவே முடியாது. இது காலத்தால் வருகிறது என்று சொல்லுமே, அந்த காலம் எவ்வளவு காலம்? நீங்க ஜாதகத்தை பாருங்க. பூர்வ புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த அதாவது இந்த ப்ரிடிக்ஷனே நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த அந்த பதிவுகளினுடைய வெளிப்பாடு தானே. அப்ப அங்க செஞ்சதை இங்க வந்து நம்ம கணிச்சு பார்க்கிறோம். அப்ப அவங்களே என்ன பண்ணாங்க? அதை மாற்று செயல் செய்து அதை தடுக்காமல் நம்மிடம் கொடுத்து விட்டார்கள். அதனாலதான் இந்த ஜாதகம் அப்படி இருக்கு. ஒரு குழந்தை பிறந்தோடனே ஜாதகத்தை போய் எழுதுறாங்க. ஜாதகம் மோசமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்படி மோசமான ஜாதகத்துல குழந்தை பிறந்துருச்சே, இந்த இறைவனுக்கு அறிவே இல்லையா என்று கேட்கிறார்கள். இறைவன் என்ன செய்வான்? இப்படி ஒரு மோசமான அந்த ஜாதகம் பிறப்பதற்கு காரணம் முழுக்க 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 100% அந்த பெற்றோர்கள் தான் என்பதை அவர்கள் உணரவில்லையே. ஒரு 2 வயது 3 வயது குழந்தை கேன்சர்ல இருக்குன்னா அதுக்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் என்பதை அந்த பெற்றோர்கள் உணரவில்லையே. இந்த குழந்தைகள் எவ்வளவு சிரமத்தை அனுபவிக்கின்றார்களோ அவ்வளவு சிரமத்துக்கும் அடிப்படையான காரணம் அவர்கள் பெற்றோர்கள் கொடுத்த கர்ம வினைதான் என்பதை இந்த சமுதாயத்துக்கு உணர்த்த வேண்டும். ஆனால் இப்ப உணர்த்த முடியாது. இந்த கர்ம வினையை சொல்லி நீங்க சமுதாயத்தை பயமுறுத்துறீங்க, அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு இன்னைக்கு சமுதாயம் சொல்ல ஆரம்பித்து விட்டது. அப்பா, உனக்கு வரவிருக்கும் துன்பத்தை சொல்லி நீ அதற்கு மாற்று செயல் செய்து அதை வரவிடாமல் தடுத்துக்கொள் அல்லது பாதுகாப்பாக இருந்து என்று சொன்னால் அது தவறாக தெரிகிறது. இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். என்ன சொல்றாங்க? ஆன்மீகம் என்பது நேர்மறையாக நிறைய விஷயங்களை சொல்லி அவங்கள வந்து வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வதுதான் ஆன்மீகம் என்று சொல்லுகிறார். நேர்மறையாக சொல்லி வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வதற்கு என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. நேர்மறை எண்ணங்களை வளர்த்து 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 நாம் ஒரு நல்ல ஒரு நிலையை அடைகிறோம் என்று சொன்னால் நாம் சீக்கிரமாக படு பாதாளத்தில் விழுகப் போகிறோம் என்பதற்கான அறிகுறி. இதை யார் சொல்வது? ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மீகம் என்பது என்ன என்றால் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறைகளை களைந்து அதை களைந்து விட்டாலே போதும். நீங்கள் நேர்மறையை உயர்த்தி அதற்காக முயற்சி செய்து எதுவும் செய்ய வேண்டியதில்லை. மனிதன் மகிழ்ச்சியாக நிறைவாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால்
அதற்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. செய்யக்கூடாததை செய்யாமல் இருந்தாலே போதும். இதுக்கு பேர் தான் ஆன்மீகம். அப்ப ஆன்மீகம் நெகட்டிவா மட்டும்தான் சொல்லும். அப்ப ஜோதிடம் என்ன சொல்லும்? ஜோதிடமும் அதைத்தான் சொல்லும். அப்ப கேர்ஃபுல்லா இருந்துக்க அப்படின்னா சொல்லும். அப்ப இதை அவர்களுக்கு சாதகமாகத்தான் சொல்ல வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்பதான் காசு கொடுப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்க? இவங்களும் சாதகமாக சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் விளைவுகள் மோசமாக இருக்கு. இவங்க இந்த பொண்ணை கட்டணும்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க, பொருத்தம் பார்க்க வந்துட்டாங்கன்னா உடனே அது சரியா இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லி அதை செஞ்சு வச்சிடறாரு. அப்ப விளைவுகளை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. ஒரு ஜோதிடர் சொல்லுகிறார், நீங்கள் திருமணம் எப்படி இவங்க 2 பேத்துக்கு செய்யலாம்னு சொன்னீங்க, இந்த 2 ஜாதகத்தை எப்படி பொருத்துனீங்க? அவர் சொல்றாரு, இந்த திருமணம் நடக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருமணம் சுமூகமாக நடக்குமா நடக்காதா, அதுதான் என்னுடைய வேலை. நடந்து முடிஞ்ச பிறகு அவங்க டைவர்ஸ் ஆகுறாங்களா, வாழ்றாங்களா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா, அதை பத்தி எனக்கிட்ட யாரும் கேட்கல. இந்த கல்யாணம் நடந்து முடியணும், இதைத்தான் கேட்டாங்க. அதுக்கு நான் சொல்லிட்டு அதுக்கு நான் 200 ரூபா வாங்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு இருக்கக்கூடிய விளைவுகள் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியே சொல்லுகிறார். அப்ப இந்த முழுமையான பார்வை இல்லை. அப்ப ஜோதிடம் என்பதை முதலில் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது நமக்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் இருக்கும். இதை தெரிந்து கொண்டு நமது செயல்களை மாற்றம் செய்வதற்காகத்தான். அதை நாம் தான் மாற்றம் செய்ய வேண்டும். இது ஜோதிடர்கள் மாற்றம் செய்ய முடியாது. சரி, இப்ப நாம ராசி என்பதை பார்த்தோம், லக்கினம் என்பதை பார்த்தோம். ராசியை அடிப்படையாக கொண்டு அந்த சில பலன்கள் ஒரு 10%. ஆனால் லக்கணத்தை அடிப்படையாக கொண்ட அந்த கணிப்பு தான் அவரது வாழ்க்கையை துல்லியமாக கணிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ இதுல இந்த கிரகங்களை பற்றியெல்லாம் ஆறுமுக ஐயா சொன்னார். அதே மாதிரி பாவங்களை பற்றியும் சொன்னார். இதுல இந்த 12 பாவங்கள் என்பது ரொம்ப 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 முக்கியம். அந்த ஒவ்வொரு பாவமும் எதை நமக்கு உணர்த்துகிறது என்பது ரொம்ப 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 முக்கியம். அதை தெரிந்து கொண்டால்தான் இந்த ஜோதிடம் என்பதிலே நாம் பயணிக்க முடியும். அதே போல அந்த கிரகங்கள், இந்த கிரகங்களை பார்க்கும்போது இந்த கிரகங்களையே எப்படியெல்லாம் பிரித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், நமக்கு மொத்தமே எவ்வளவு? 9 கிரகம் தானே. இதுல ஆண் கிரகம், பெண் கிரகம், அலி கிரகம் என்று அதை பிரித்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொன்னா, சாதாரணமாக ஒருத்தருடைய குணாதிசயங்களை தெரிந்து கொள்வதற்கும், அவரது இந்த குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான ஞானங்களை தெரிந்து கொள்வதற்கு மட்டும்தான் இது பயன்படும். இதை வச்சு நம்ம பெருசா ஒன்றும் கர்மவினை இதை தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ளப் போவது இல்லை. இப்ப ஆண் கிரகம்னா என்னென்ன? சூரியன், செவ்வாய், குரு, இது 3ம் ஆண் கிரகம் என்று சொல்கிறோம். பெண் கிரகம் என்று சொன்னால் சுக்கிரன், சந்திரன், ராகு, இது 3ஐயும் பெண் கிரகம் என்று சொல்லுகிறோம். அலி கிரகம் என்று புதன், சனி, கேது, இது 3ஐயும் அலி கிரகம் என்று சொல்லுகிறார்கள். இது சும்மா தெரிந்து வைத்துக் கொள்வதற்காக தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். இதை விட இப்போ சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள் அப்படின்னு அந்த கிரகங்களை 2 பிரிவா பிரிக்கிறோம். சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள் அப்படின்னா, சுப கிரகங்கள்லாம் நமக்கு நன்மை செய்யக்கூடியது, அசுப கிரகங்கள்லாம் நமக்கு தீமை செய்யக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படியெல்லாம் இல்லை. எல்லா கோள்களுமே நம்மிடம் இருக்கக்கூடிய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல
அது விளைவை தூண்டி அந்த விளைவை வெளிப்படுத்தக்கூடிய வேலையைத்தான் செய்யும். அப்ப அந்த கோள்களினுடைய வேலை என்ன? இங்க இருக்கக்கூடிய கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை தூண்டி வெளிப்படுத்துவதுதான். ஏன் அது காலத்தால் அது வெயிட் பண்ணது. நாம புண்ணியம் செஞ்சு ஒன்றும் அழிக்கல. அப்ப அது பெண்டிங்லே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த கோள்களினுடைய அலை அதை துன்ப உணர்வாக, துன்ப விளைவாக வெளிப்படுத்தி அதை சமன் செய்யக்கூடிய வேலையை செய்யும். இப்ப இதுல சுபகிரகம்னா அது மட்டும் நல்லது செய்யுமா? அப்படி இல்லை. அதுவும் அதே வேலையைத்தான் செய்யும். அசுபகிரகமும் அதே வேலையை தான் செய்யும். அப்படியே இதை அசுபகிரகம்னு சொல்றோம். இந்த அசுபகிரகம் என்பது ரொம்ப ஃபோர்ஸா பண்ணும். அந்த கர்ம வினையை விளைவாக வெளிப்படுத்துவதை ரொம்ப ஃபோர்ஸா பண்ணும். அதுதான் அசுபகிரகம். இந்த சுபகிரகங்கள் என்ன பண்ணும்? அதுவும் வெளிப்படுத்தும். அது ஸ்லோவா பண்ணும். ரொம்ப கடுமையாக அந்த விளைவை ஏற்படுத்தாமல் அப்படி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஃபோர்ஸா பண்ணும்போது என்ன ஆயிரும்? இப்ப ஃபோர்ஸா விளைவு வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா சீக்கிரமாக அந்த கர்ம வினை தூய்மையாகிவிடும். இது எளிமையாக செஞ்சதுன்னா காலத்தால் மெதுவா என்னாகும்? கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியேறி கொண்டிருக்கும். அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர சுபகிரகம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய பேர் இதுல ஏமாந்துடுறாங்க. இப்ப சுபகிரகம்னா எது எது அப்படின்னா குரு, சுக்கிரன், கேது, வளர்வரை சந்திரன், இது எல்லாமே சுபகிரகம் என்று சொல்லுகிறோம். அசுபகிரகம் என்று சொன்னால் செவ்வாய், சனி, ராகு, தேய்பிறை சந்திரனையும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அசுப கிரகங்கள் என்று சொல்லலாம். அப்ப நீங்க பாருங்க, இந்த கர்ம வினைய நம்மள்ட்ட இருந்து எடுத்து தூய்மை செய்யக்கூடிய வேலையை செய்யறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ராகு, சனி. செவ்வாய் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வேலை செய்யும். ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் மாதிரி வேலை செய்யும். அப்ப இந்த மூணும் நமது கர்ம வினையை தூய்மை செய்யக்கூடியதில் மிகவும் வலிமையாக செய்யக்கூடிய கிரகங்கள். அதனால அது அசுப கிரகங்கள் என்று சொல்லுகிறோம். அதனால இப்ப சுபகிரகங்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க? சுக்கிரன், குரு, இதெல்லாம் சுபகிரகங்கள். அப்ப சுக்கிர திசை, குரு திசை இதெல்லாம் நடந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அப்படி அல்ல, அப்படி அல்ல. இந்த சுபகிரகம் என்ன நல்லது செய்துன்னு கிடையவே கிடையாது. அப்ப சுபகிரகம் அப்படின்னு சொன்னா அது எப்பொழுது நன்மையாக இருக்கும் என்று சொன்னால் அது எந்த ஆதிபத்தியத்தை பெற்றது, அது எங்கு சேர்ந்திருக்கிறது, எந்த கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறது, அது எல்லாத்தையும் பொறுத்துதான் நம்ம சொல்லணுமே தவிர சும்மா மொட்டையா அந்த கிரகத்தை வைத்துக்கொண்டு இது நல்லது இது கெட்டது என்று ஜோதிடத்தில் சொல்லவே முடியாது. சுக்கிரன் படு மோசமாக பழனிமலை படியிலே துண்டை விரிச்சிட்டு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு வைக்கக்கூடியதாக கூட மாறும். என்னப்பா அவர் சுக்கிர திசையில போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த சுக்கிரனுடைய அமைப்பு அப்படி, அதுவும் அப்படி செய்யும். இப்ப சனி அது ரொம்ப கர்ம வினையை போர்ஸ்ஃபுல்லா வெளியே எடுக்கிறதுன்னு சொல்றோம். அதே சனி மட்டும் நல்ல ஆதிபத்தியம் பெற்று நன்றாக இருந்து நல்ல இணைப்பில் இருந்தது என்று சொன்னால் அதுபோல நமக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் வேறு எதுவும் இருக்க முடியாது. சனியும் ராகுவும் நமக்கு அற்புதமான நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையை அறமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சனி ராகுவை பற்றிய கவலையே வேண்டியதில்லை. யாரெல்லாம் இங்கு அந்த அறம் சாராத வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்
இந்த அசுப கிரகங்களை பார்த்து பயந்துதான் ஆக வேண்டும். ஏன்னா அவர்கள் செய்த வினைக்கு உரிய அந்த விளைவுகளை ரொம்ப போர்ஸா கொடுக்கும் கொடுக்கும். அப்ப நாம என்ன வச்சிருக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கே தவிர, இந்த கிரகங்களை இதுவெல்லாம் மோசமானது, இதெல்லாம் நல்லது என்று நீங்கள் 19 அந்த கிரகங்களை சொல்லக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, இதுல இன்னும் 2 கிரகம் இருக்கே, சூரியனும் புதனும் விட்டுட்டோமே. சூரியன் நடுநிலையான கிரகம். அது இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்தாற் போல அது நடுநிலையாக இருக்கும். இந்த புதன் என்பது இரட்டை தன்மை கொண்டதாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, ஒரு நேரம் இப்படி பண்ணும், ஒரு நேரம் அப்படி பண்ணும். அந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்களை கொண்டதாக இருக்கிறது. அப்ப இந்த சுபகிரகம் அசுப கிரகம் என்பதை தெரிந்து கொள்வோம். ஆனால் இந்த செவ்வாய் சனி ராகு அப்படிங்கிறத பார்த்து பயம் கொள்ள வேண்டாம். நீங்கள் அறத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் பயம் கொள்ள வேண்டாம். சரி, இப்போ இதுல நாம சுருக்கமா இந்த 12 பாவங்களை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அது என்னதான் நமக்கு உணர்த்துது அப்படிங்கிற ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம அதை புரிஞ்சுக்குவோம். இப்ப 1ஆம் பாவம் முதல் 12ஆம் பாவம். இப்ப இதுல 1ஆம் பாவம்ங்கிறது எது? உங்களுடைய லக்கினம் எங்கு அமைகிறதோ அந்த இடம் 1. அதிலிருந்து 1, 2, 3, 4 என்று 12 வரை எண்ண வேண்டும். இதுதான் 1ஆம் பாவம் 12ஆம் பாவம். நீங்க சாதாரண மேஷத்திலிருந்து எண்ணுவதுங்கிறது அது பொதுப்படையானது. ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு அவனுடைய லக்கினம் என்பதுதான் 1. சரி, அந்த லக்கினம் என்பது எதை குறிக்கிறது? அதுதான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னா இந்த 11 பாவங்கள்ல என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே இந்த 1ஆம் பாவத்திலும் இருக்கும். ஏன்னா இது டோட்டல், அதாவது அந்த ஒரு மனிதனுடைய தன்னாட்சி என்பதை குறிக்கக்கூடியது இந்த லக்கின பாவம். அந்த லக்கின பாவம் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அவர் முழுமையாக அவர் வாழ்க்கையை எப்படி இருப்பார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இப்ப லக்கின பாவம் நன்றாக இருந்து மற்ற பாவங்களில் சிறிது குறைகள் இருந்தாலும் கூட அந்த லக்கின பாவம் என்ன செய்துவிடும்? அந்த குறைகளை களைந்து விடும். அப்ப லக்கினம் என்பது ரொம்ப 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 முக்கியம். அது ஒரு மனிதனை பற்றிய முழுமையான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுதான் அந்த அந்த மனிதனுடைய மொத்த வாழ்க்கையையும் அதான் நிர்ணயம் செய்கிறது. அப்ப லக்கினம் என்பது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டோம். சரி, 2ஆம் பாவம் என்பது என்ன? ஹவுஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் என்று சொல்லலாம். ஹவுஸ் ஆஃப் ஃபைனான்ஸ்னா 2ஆம் பாவங்கிறது நமது புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணம் என்பது 2ஆம் பாவத்தில் வரும். அது பணம் என்று சொன்னால் புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணம் தான் 2. எப்படின்னா, இப்போ 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறோம், 30ஆம் தேதி செலவாயிருது, திருப்பி 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறோம். இல்லை வாரம் சனிக்கிழமை சம்பளம் வாங்குறோம், வார சம்பளம் வாங்குவாங்க, தினமும் கூலி வாங்குவாங்க, வாங்குறாங்க செலவழிக்கிறாங்க, வாங்குறாங்க செலவழிக்கிறாங்க. இது அந்த சுழற்சியிலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுதான் 2ஆம் பாவம். அப்ப 2ஆம் பாவ பணம் என்பதுதான் நல்ல பணம் என்று ஜோதிடத்தில் நாம் குறித்து கொள்ளலாம். 2ஆம் பாவம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட எப்பயுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும், எப்பயும் பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை அவர் தேக்கி வைத்து கர்ம வினையாக மாற்ற மாட்டார். வரும், செலவு பண்ணுவாரு, வரும். இப்ப இந்த இடத்துல நமக்கு வராம போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பயந்துதான் எல்லா பேரும் என்ன பண்றாங்க? பணத்தை தேக்கி வைக்கிறார்கள். இதற்கு என்னென்ன வாழ்க்கையை பற்றிய ஒரு அவநம்பிக்கை, பயம். இந்த 2ஆம் பாவம் நன்றாக இருந்தது என்று சொன்னால் அவருக்கு எப்பனாலும் எங்கேயாவது எப்படியாவது அது பணம் சுழற்சியில் வந்து கொண்டே இருக்கும். அவருக்கு கவலையே இல்லை. ஆனா அவர் என்ன பண்ண மாட்டார்? பிரமாதமா அப்படி பெரிய பணக்காரராக ஆக மாட்டாரு.
சாப்பாட்டுக்கு இல்லைன்னு உட்கார மாட்டாரு. அவருடைய தேவைக்கு அவருக்கு என்ன வரும்? பணம் வரும். இது எப்படிப்பட்ட பாவம்? அற்புதமான பாவம். 2 என்பது ஒரு நல்ல அ பொருளாதாரத்தை பொறுத்த அளவில் 2 என்பது நல்ல பாவம். இப்போ இந்த 1, 2 இது 2யும் இந்த 1ங்கிறத உயிர், ஆன்மா என்று வைத்துக் கொண்டால், இந்த 2ங்கிறத உடல் என்று வைத்துக் கொள்ளலாம். உடல் என்று சொல்லும்போது தான் அந்த உடலின் தேவைகள் 3 அதை பூர்த்தி செய்து கொள்வதற்குத்தான் நமக்கு பணம் தேவைப்படுது. அவ்வளவுதானே. எதுக்கு பொருள் வேண்டும்? மனிதனுக்கு எதுக்கு பொருள் வேண்டும்? இப்ப என்ன சொல்றான்? வாழ்க்கைக்கு பணம் வேண்டும். எ வாழ்க்கைக்கு பணம் வேண்டியது இல்லப்பா. வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் அப்படி சொன்னா நிம்மதி வேண்டும், நிறைவு வேண்டும், அமைதி வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், ஆனந்தம் வேண்டும். இதுதான் வாழ்க்கைக்கு வேணும். ஆனா இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டான்? வாழ்க்கைக்கு பணம் வேண்டும். இப்ப நம்ம சொன்ன எல்லாம் அது உங்களை விட்டு விலகிவிடும். இது எல்லாத்தையும் நீ அனுபவிக்கவே முடியாது. இதை எப்ப புரிய வைக்கிறது இந்த சமுதாயத்துக்கு? எல்லாமே பணம், பணம். ஆன்மீகத்தையே பணமாக மாற்றிய ஒரு நிலை. இப்பொழுது எல்லா பக்கமும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? திருவண்ணாமலையிலேயே இப்படி ஒரு நிகழ்வு எப்படி நிகழ்கிறது? அது ஒரு பெரிய சித்தர்கள் பூமி, ஆன்மீக பூமி. அங்கு ஏன் இப்படி நிகழ்கிறது? எப்படி? ஏன் நிகழ்கிறது? இயற்கை நிகழ்த்துகிறது, அவ்வளவுதானே. இயற்கை நிகழ்த்துகிறது. ஏன் நிகழ்த்துகிறது? இப்படி ஒரு நிகழ்வு நிகழ வேண்டும் என்று சொன்னால், அந்த வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய வான்காந்த கர்ம வினை பதிவு மிகவும் திணிவு பெற்று விட்டால் அது என்ன செய்யும்? இப்படியான இயற்கை சீற்றங்களான விளைவுகளை கொடுக்கும். அப்ப இந்த வான்காந்த பதிவு அதிகமானதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? அங்க லட்ச லட்சமா ஆளுகள் போய் குமியுறாங்க. எதுக்கு? கிரிவலம் போறது. எப்படி போறாங்க? முத நாள் நைட் வரைக்கும் அறத்துக்கு முரணாக அத்தனை காரியமும் செய்யறது. நைட்டு வரைக்கும் 5 வட்டி 10 ஒருத்தனை அடிச்சு உதைச்சு வசூல் பண்ணியிருப்பார். நைட்டு கிளம்பி ட்ரெயின்ல ஏறி காலையில என்ன பண்றாரு? திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் போறாரு. போயிட்டு அடுத்த நாள் போய் அதே வேலையை செய்கிறார். இப்படி செய்பவர்கள் எவ்வளவு பேர்? எவ்வளவு பேர்? அந்த லட்சக்கணக்கான மக்களும் அவ்வளவு பேரும் அறத்துக்கு முரணான செயல்களை பெரும்பாலும் செய்தவர்கள் தான் அங்கு சுற்றி வருகிறார். அப்ப அந்த வான்காந்த பதிவுகள் அங்க எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீங்கள் பாருங்கள். இதற்காகத்தான் இந்த ஆன்மீக பூமிக்கு கூட்டம் வரும் பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள்? இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. 48 நாள் விரதம் இருந்து ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து அப்புறமேல் வாழ்ன்னு சொல்றாங்க. அந்த 48 நாள்லயாவது ஓரளவுக்கு அறம் சார்ந்து வாழ்ந்து வந்தது அங்க வரும்போது, அங்கு அந்த வான்காந்த களத்தை கெடுக்காமல் இருப்பதற்காக அப்படி ஒரு அமைப்பை வைத்தார்கள். இப்ப கூட அது 48 நாளுங்கிறதெல்லாம் சுருங்கி 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 எங்கேயோ போயிடுச்சுன்னு வச்சுங்க. பழனிக்கு போறாங்க தைப்பூசத்துக்கு கூட்டம் போது. ஆனா அதுக்கு என்ன பண்ணிடுறாங்க? ஒரு மாசத்துக்கு முன்னாடி 48 நாளைக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்றாங்க? அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போறாங்க. ஆனால் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் லட்சக்கணக்கான பேர் வந்து இதை சுத்துறது அப்படிங்கிறது இங்குதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப மனிதர்களுடைய அந்த அந்த கர்மவினை தொகுப்பு வான்காந்தத்தில் சமுதாய பதிவாக பதிகிறது. இப்போ நிறைய பேர் இந்த நிகழ்வு நடந்த உடனே இது குரோதி வருடம், அதனாலதான் இப்படி நடந்தது அப்படின்னு சில பேர் இப்ப நடந்த பிறகு சொல்றாங்க. இந்த குரோதி வருடம் என்று வரும்பொழுது எப்பயுமே சனி கும்பத்தில் தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் தமிழ் வருடங்கள் 60. இந்த சனி வந்து 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி வரும். அப்ப 30 வருஷம் கழிச்சு திருப்பி அதே கும்பத்துக்கு வரும், 60 வருஷம் கழிச்சு திருப்பி அதே கும்பத்துக்கு வரும்.
அப்ப இந்த குரோதி வருடம் முழுவதுமே அந்த சனி வந்து எங்க இருக்கும்? கும்பத்துல தான் இருக்கும். சரி, அது பாட்டுக்கு இருண்டு போகுது. இப்ப அப்படி இருக்கும்போது கடகத்தில் செவ்வாய் இருந்து நீசமாகி 8ஆம் பார்வையாக அந்த சனியோடு தொடர்பு கொண்டதனால் இந்த விளைவு நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்ப பாருங்க, சனி செவ்வாய் ரெண்டுமே எப்படி கிரகம்? அசுப கிரகம் தானே, போர்ஸ்ஃபுல்லான கிரகம் தானே. இது ரெண்டும் சேரும்போது அந்த கர்ம வினை திணிவு சமுதாய பதிவு எங்கு திணிவாக இருக்கிறதோ அங்க என்ன பண்ணும்? விளைவை கொடுக்கும் அல்லவா? கொடுக்கும். இப்போ இந்த கிரகங்கள் இப்படி சேர்க்கை வருவதனால் இந்த விளைவு வருகிறதா என்று கேட்டால் இல்லை. அது ஜோதிடர்கள் கூட இந்த கிரக சேர்க்கையினாலதான் இப்படி வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லை. இந்த கிரக சேர்க்கை நடக்கும் போது இந்த கர்ம வினையினுடைய அழுத்தம் பல மடங்கு பெருகி இருந்தால் அங்கு விளைவு மிக மோசமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், 30 வருடத்துக்கு ஒரு முறை, 60 வருடத்துக்கு ஒரு முறை கர்ம வினையினுடைய அழுத்தம் கூடியிருக்கிறதா குறைந்து இருக்கிறதா? நமக்கு தெரிஞ்சு நாமளே ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோம், இப்பொழுது எப்படி வாழ்கிறோம்? மிக 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 சுயநலமான வாழ்க்கை. அது மட்டுமல்ல, விஞ்ஞானம் விஞ்ஞானம் வளர்ந்து 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 இந்த விஞ்ஞானம் அறத்தை அழித்து விட்டது. அப்ப இப்போ வந்து இந்த சமுதாயத்தில் கர்மவினை பதிவினுடைய அழுத்தம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த நேரத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இப்படி வந்தால் அது கொடூரமான விளைவைத்தான் கொடுக்கும். இது யார் புரிந்து கொள்வது? யார் புரிந்து கொள்வது? இதை கேட்டா என்ன சொல்றாங்க? எல்லா பேரும் செய்யறாங்க, நான் மட்டும் நிறுத்திட்டா இது நின்று போயிட போகுதா? இப்ப நான் மட்டும் தண்ணியை ஊத்துனா அந்த பால் அது தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் தண்ணி ஊத்துனான் இல்லையா? அந்த கதையில தான் இருக்கு. அப்ப இப்போ எல்லோரும் மாற வேண்டும். சரி, நான் மட்டும் மாறுறதுனால இந்த மாதிரி இயற்கை அழிவுகள்லாம் எல்லாம் போயிருமா? நீங்க பாருங்க, இப்ப என்ன கேட்கிறாங்க, இதுல பல விதமான கருத்துக்கள் வருது. இந்த கோள்கள் இப்படி இருக்கிறதுனால இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த 7 பேர் மட்டும் ஏன் பாதிச்சாங்க? இப்படியெல்லாம் கேள்விகள் வருகிறது. நீங்கள் இந்த சனி செவ்வாய் இணைப்பு இருக்கும்போது இந்த சனி திசையோ சனி புத்தியோ செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ ஒருவருக்கு நடந்து கொண்டிருந்தால் அந்த கிரகங்கள் மோசமான 8 12 என்ற இடத்தில் இருந்து மோசமான விளைவை கொடுக்கக்கூடியதாக இருந்து அதனுடைய புத்தி யாருக்கு நடக்கிறதோ அவர் இதில் சிக்கிக் கொள்கிறார். மற்றவங்க எல்லாம் அதுல சிக்கிறது இல்லை. இப்போ இவங்க வேற திசை நடக்குது, குரு திசை புதன் திசை நடக்குது, சுக்கிர திசை நடக்குது, அவங்க இதில் சிக்க மாட்டாங்க. எந்த ஒரு இணைப்பு வரும்பொழுதும் அந்த திசையோ அந்த புத்தியோ நமக்கு நடக்கும் பொழுது அது மோசமான விளைவை கொடுக்கும் என்ற அடிப்படையில் இருந்தால் அவர்கள் மட்டும்தான் மாட்டிக்கொள்வார். அப்படி இருக்கக்கூடிய பதிவை கூட நமது பிராரத்த கர்மத்தின் மூலமாக அதை நாம் தூய செயல்கள் செய்து அதை மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் அதுவும் நடக்காது. அப்ப இது ஒட்டுமொத்தமாக நடக்கிறது சமுதாயத்துக்கு என்று சொன்னாலும் அதை தனி மனிதன் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டியது அவனுடைய கடமை. அவன் அறத்தில் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அவன் தப்பிக்க முடியும். இப்ப நாம இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்? நாம தப்பிச்சுக்கிறதுக்கு வழி என்ன? நம்ம சந்ததிகள் தப்பிச்சுக்கிறதுக்கு வழி என்ன? இது எல்லாத்தையும் நம்ம பதிஞ்சு வச்சுட்டு நம்ம பிள்ளைகளை எல்லாம் பெற்று விட்டுட்டோம். பிள்ளைகளுக்கெல்லாம் ஜாதகத்தை எழுதி விட்டுட்டோம். இந்த ஒட்டுமொத்தமான சமுதாய விளைவு நம்ம பிள்ளைகளுக்கு வரப்போகுது. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று கற்பனை செய்து கூட பார்க்க முடியல. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப நாம என்ன பண்ணலாம்? அதை
அழிக்கக்கூடிய நற்செயல்களை செய்து, புண்ணியங்களை செய்து அதை அழிக்கலாம் அல்லவா? இதை பல தடவை நம்ம சொல்லிட்டோம். மகர்ஷியிடம் நேரடியாக நான் கேட்டதை நான் பல தடவை வெளிப்படுத்தியிருக்கேன். இந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கூட நான் திரும்பி சொல்றேன், அதை நீங்க மாத்திக்கங்க. ஒருத்தர் கேட்கிறார் மகர்ஷியிடம், சாமி நான் தான் குழந்தையெல்லாம் பெற்றுட்டேன், 3 குழந்தை பெற்றுட்டேன், ஜெராக்ஸ் எடுத்து போயிருச்சு, என்னுடைய கர்மவினை என்னுடைய குழந்தைகளுக்கு போய்விட்டது, இனிமேல் நான் புண்ணியம் செய்து என்ன பலன், அவர்கள் அதை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் என்று கேட்கிறார்கள். மகர்ஷி சொல்றார், இல்லையப்பா, பெற்றோர்கள் எப்பொழுதெல்லாம் கர்மவினையை அளிக்கிறார்களோ அந்த சனமே குழந்தைகள் பேரன் பேத்தி வரை அந்த கர்மயத்தில் அந்த கர்மவினை அழிந்துவிடும், அந்த சனமே அழிந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு ஞானம் போதும், இதுக்கு மேல என்ன வேண்டி கிடக்கு? அப்ப இப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுக்குதான் நம்ம ஜோதிடம். சரி, அப்ப 2ஆம் பாவம், 2ஆம் பாவத்துல இன்னும் தனம், வாக்கு, குடும்பம் இப்படின்னு இன்னும் நிறைய சொல்லுவாங்க. அது எல்லாமே இருக்கும்னு வச்சுக்கோங்க. முக்கியமா ஹவுஸ் ஆஃப் ஃபைனான்ஸ்னு வச்சுக்கோ. 3ஆம் பாவம், 3ஆம் பாவம் முழுக்க முழுக்க கம்யூனிகேஷன், தொடர்பு, தொலைத்தொடர்பு, எல்லா தொலைத்தொடர்பு இது எல்லாமே 3ஆம் பாவத்தை தான் சாரும். 4ஆம் பாவம் ஆர்டிபிஷியல் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங், செயற்கையாக எதை கொண்டு, மெஷினரி கொண்டு பொருள்களை தயாரிக்கிறோமே, இதெல்லாம் 4ஆம் பாவத்துல வரும். நீங்க விவசாயம் பண்றது இல்லை, இது மெக்கானிக்கல் அப்படிங்கிற இது எல்லாமே 4ஆம் பாவத்துல வரும். இன்னொன்னு, இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது தேங்குதல் என்ற ஒரு பாவமாக இருக்கு. இந்த 2ஆம் பாவம் பணம் சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இந்த 4ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவான், பணத்தை சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சிடுவான், கேட்க ஆரம்பிச்சிடுவான். கேட்க ஆரம்பிச்சாலே அங்க என்ன ஆகுதுன்னு அர்த்தம், அங்க கர்மவினை தேங்க ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். அப்ப 4ஆம் பாவம் நல்லா இருக்குதுன்னு சொன்னா வாழ்க்கையில முன்னேறுவான் பொருளாதாரத்துல. ஆனால் விளைவுகளும் வரும். இந்த 4ஆம் பாவம் தான், இந்த டேம் எல்லாம் சொல்றமே அதெல்லாம் 4ஆம் பாவம் தான். தேக்கி வைக்கிறதெல்லாம் 4ஆம் பாவம் தான். இன்னைக்கெல்லாம் டேமை தேக்கி வச்சிடறாங்க. அதுல பாருங்க, 40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு உடனே அடிச்சு திறந்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன் அங்க 40 சென்டிமீட்டர் பெஞ்சிச்சு? இந்த மழை 60 நாள் பெய்ய வேண்டிய அடைமழை 2 நாட்களில் பெய்கிறது. 40 சென்டிமீட்டர் பெஞ்சு டேமே உடைக்கிற அளவுக்கு வரப்ப திறந்து விட்டுறாங்க. அது இப்ப ஊரெல்லாம் பூந்துருச்சு. இதுக்கு காரணம் என்ன? டேமை ஏன் திறந்தாங்கன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. இது அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. ஏன் அப்படி பெஞ்சது, ஏன் திறக்க வேண்டி வந்தது, ஏன் இது இப்படி போனது, ஏன் இப்படி போற வழியெல்லாம் இப்படி ஒவ்வொரு ஊரையும் அளித்தது என்று கேட்டால், அது போற வழி முழுவதும் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய அறம் பிறந்த வாழ்க்கை தான் காரணம். அவ்வளவுதான். மக்கள் எப்படியாவது நம்ம வாழணும், யாருக்கு எடுத்தாவது வாழணும், அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் பிறரை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும். இந்த குணம் ரொம்ப அதிகமாகி போச்சு. அப்ப இந்த மாதிரியான இயற்கை நிகழ்வுகள் நடந்தான் தெரியும். இந்த 4ஆம் பாவங்கிறது இந்த டேம் இதெல்லாம் வரும். சரி, 5ஆம் பாவம் என்பது சென்டிமெண்ட்ஸ்னா இப்ப தியானம் பண்றது, கலைகள் எல்லாமே 5ஆம் பாவம் தான். எல்லா கலைகளும் தியானம் பண்றதே 5ஆம் பாவம் தான். இப்ப 3ஆம் பாவம் என்பது மனம் என்று சொல்லலாம். 1ஆம் பாவம் உயிர் என்று சொன்னால் 3ஆம் பாவம் மனம் என்று சொல்லலாம். அதனால கம்யூனிகேஷன் சொல்லணும். 5ஆம் பாவம் தியானம், இயற்கை சார்ந்த கலை, மியூசிக், நடனம், எல்லாமே இயற்கை மருத்துவம், இயற்கை சார்ந்த மருத்துவம், இயற்கை சார்ந்த விவசாயம் எல்லாமே 5ஆம் பாவத்துல வரும். இது எல்லாமே சென்டிமெண்ட்ஸ் சொல்றோம். 6ஆம் பாவம் எப்படி இருக்குன்னா இண்டிவிஜுவல் லைஃப் என்ன, தனியாக தனி மனிதன் தான் முன்னேற வேண்டும் என்ற ஒரு வேட்கையில் அலையிறது 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இந்த 6ஆம் பாவத்துல இருந்தா அவன் என்ன பண்ணுவான், எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்று விடுவான், எதுலனாலும் காம்படிஷன்ல போய் வெற்றி பெற்று விடுவான், மார்க்கெட்டிங்ல நிறைய நல்ல வெற்றி பெற்று விடுவான்.
வேலைக்கு போய் என்ன பண்ணுவான், அடுத்தவங்களை கீழே தள்ளிட்டு இவன் ப்ரொமோஷன்ல போய் அப்படிலாம் செய்வான். இப்ப இந்த 6ஆம் பாவம் வந்து அப்படிப்பட்ட பாவம் என்று சொல்வார்கள். ஆனால் அது தனிமது இண்டிவிஜுவலான ஒரு லைஃபைத்தான் குறிக்குமே தவிர, ஆனால் பல பேருடைய வாழ்க்கையை கெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதுதான் இந்த 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவம் என்பது பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது. இது நல்ல பாவமா என்று கேட்டால் அறத்தின் அடிப்படையில் நல்ல பாவமே கிடையாது. ஆனா 6ஆம் பாவம் இருக்கணும். 6ஆம் பாவம் இல்லைன்னா வேலையே கிடைக்காது. வேலைக்கு போகணும். இந்த 6ஆம் பாவம் அது நல்ல தொடர்புகளை கொண்டிருந்தால், ஒற்றைப்படை தொடர்புகளை கொண்டிருந்தால் அவர் என்ன பண்ணுவாரு, வேலைக்கு போவாரு, எல்லாமே பண்ணுவாரு. இவர் உழைப்பால் உயர்வாரே தவிர லஞ்சம் வாங்கியோ பிறரை வீழ்த்தியோ பிறரை கெடுத்தோ இவர் எதுவும் செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பாவம் இந்த 6ஆம் பாவமாக இருக்கிறது. இந்த செயற்கை விவசாயம் முழுவதும் இந்த 6ஆம் பாவத்துல வருது. இந்த செயற்கை உணவு இருக்கு பாருங்க, ஃபாஸ்ட் ஃபுட், இதெல்லாம் 6ஆம் பாவத்துல வருது. இந்த 6ஆம் பாவம் எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா 3 வகையில கொண்டு போய் நிறுத்தும். எப்படி? 6ஆம் பாவம் நோயில கொண்டு நிறுத்தும், கடன்ல கொண்டு நிறுத்தும், போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு நிறுத்தும். இந்த வேலையெல்லாம் இந்த 6ஆம் பாவத்துல நடக்கும். 6ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால் இதுக்கெல்லாம் போக வேண்டி இல்லை. அது எட்டப்படையா இருந்தா காசும் வரும், இந்த பிரச்சனையும் வரும். சில பேர் சொல்லுவாங்க, சார் பணம் நிறைய வந்துச்சுன்னா 4 போலீஸ் கேஸ் கோர்ட்டு கேஸ் இருக்கதானே சார் செய்யும், பணக்காரன் எல்லா பேருக்குமே அந்த கேஸ் இருக்கதானே செய்யுது அப்படிம்பாங்க. ரைட்டு, பணக்காரன் எல்லா பேருக்குமே நோய் இருக்கதானே சார் செய்யுது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம பல லட்சத்தை கொடுத்து சரி பண்றதுக்கு நமக்கு பணம் இருக்குல்ல, பரவாயில்ல சார் அப்படிம்பாங்க. ரைட்டா? இன்னொன்னு, இந்த பணக்காரங்க எல்லா பேருக்குமே கடன் நிறைய இருக்கு சார். கடன்னா வாங்கினா தானே சார் நம்ம பணக்காரனா முடியும். இப்போ இதுல எந்த ஒரு இடத்துலயாவது 8-12 திசை புத்தி வந்துருச்சுன்னு சொன்னா அன்னைக்கு டோட்டலா படுத்துக்குவார் அவரு. அது வரைக்கும் தெரியாது, ஆனால் இது படுத்துக்குவார். இன்னொன்னு, இவர் அப்படி படுத்துக்கல அப்படின்னு சொன்னாலும் இந்த 6ஆம் பாவத்தில் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் இவருடைய குழந்தைகளுக்கு 7ஆம் பாவம் வேலை செய்யாது. ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் தானே 6ஆம் பாவம். 7ஆம் பாவம் வேலை செய்யாது. இந்த குழந்தைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் பாவம்லாம் 8 தொடர்பு கொண்டு நிறைய 8 8 8ன்னே இருக்கும். ஏன்னு சொன்னா இவர் சுயநலமாவே வாழ்ந்திருப்பார். 6ஆம் பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவருடைய குழந்தைக்கு வந்து வெறும் 8ஆம் பாவமாக இருக்கும் இருக்கும். இப்படி ஜாதகங்கள்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஒருவரெல்லாம் காலேஜில் ப்ரொஃபஸர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் காலேஜ் ப்ரொஃபஸர். எத்தனை லட்சம் சம்பளம்? 2 லட்சம் சம்பளம். அவங்களுடைய பையன், ஒரே பையன் அமெரிக்காவில் இருக்கான். பையனுக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை, டைவர்ஸ் அப்ளை பண்ண நிலையில இருக்கு. அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னும் மறல. ஆனா இப்போ அவங்க ஜாதகத்தை வந்து அந்த பையன் ஜாதகத்தை காமிக்கிறாங்க. அந்த ஜாதகம் முழுக்க 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 8 8 8 8ன்னு தொடர்புல இருந்துகிட்டே இருக்கு. ஏன் இப்படி 8ஆ காமிக்குது அப்படின்னா, இவங்க அப்பாவும் அம்மாவும் 6ஆம் பாவத்திலேயே வாழ்ந்திருக்கிறார்கள். 6ஆம் பாவம் நல்லதா கெட்டதான்னு இப்பதான் பார்க்கணும். 6ஆம் பாவம் நல்லதுதான், ஆனா எல்லாத்துலயும் அளவு முறை வேணும். இவர் 6ஆம் பாவத்திலேயே வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட, அந்த அம்மாட்ட கேட்கிறேன், ஏமா நீங்க ரொம்ப சுயநலமா வாழ்வீங்களா? யாருக்கு தானம் தர்மமே செய்ய மாட்டீங்களா? உங்களுக்கு நட்பு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாதா? எங்க வீட்டுக்கு யாருமே வரக்கூடாது, எங்க வீட்டுக்காரர் யாருமே எங்க வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அண்ணன் தம்பியே உள்ள வரக்கூடாதும்பாங்க. என்ன பண்ணுவாரு? சம்பளம் வாங்க, செலவு பண்ண, மிச்சத்தை அப்படியே பேங்க்ல போட, டெபாசிட் பண்ண, அதை எப்படியா மாத்த, இப்படியே மாற்றி 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 பல கோடிகளை வைத்திருக்கிறார். சில கோடிகளை பையன் பேர்ல வச்சிருக்கிறார். பையன் நல்ல வேலையில இருக்கான் அமெரிக்கால. இப்ப அவன் டைவர்ஸ்ல அப்ளை பண்ணி இருக்கிறான். இப்போ இந்த 8 8 8 8 அந்த 8ஓடு அந்த பையனுடைய லக்கினத்திலே 8 12 தொடர்பு வருகிறது. அதை பார்த்துட்டு நான் என்ன சொல்லிட்டேன்னா, ரொம்ப டேஞ்சரஸான நிலைமைமா, உங்க பையனுடைய நிலைமை ரொம்ப டேஞ்சரஸ். டைவர்ஸ் வர்றதுங்கிறது இருக்கட்டும், உங்க பையனுடைய வாழ்க்கையே ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. 8 12 எந்த நேரத்துல கொலாப்ஸ் ஆவாங்கிற அளவுல இருக்கு. இதுக்கு காரணம் நீங்கள் எந்த புண்ணியமும் செய்யாமல் வெறும் 8 8 8, அது
12ஐயும் தொடர்பு கொண்டு விட்டது. 12 மாறிடுச்சு. அவ்வளவு சுயநலமா இருந்திருக்கிறாங்க. இப்ப உங்க பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா இன்று முதல் நீங்கள் 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் வருது என்ன அப்படின்னு சொன்னோம்னா பேர், நம்மை தொடர்பு கொள்பவர்கள், சமுதாயம் அப்படி. அப்ப என்ன, சமுதாயத்துக்கு நீங்கள் சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் எடுத்து பல லட்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க, தானம் தர்மம் செய்யுங்கள், இல்லாட்டி உங்க பையனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப அந்த அம்மா சொல்லுது, எங்க வீட்டுக்காரர் சொன்னா கேட்க மாட்டார், உங்க வீட்டுக்காரர் என்கிட்ட போன்ல பேச சொல்லுங்க அப்படின்னு. போய் போன்ல பேச சொன்னா அதெல்லாம் அவர்கிட்ட எல்லாம் பேச முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் கழித்து அந்த ஜாதகரை கூப்பிட்டு வந்தவங்க என்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, டைவர்ஸ் நடக்கவில்லை, ஆனால் அந்த பையன் திடீரென்று வயிற்று வழியில் அமெரிக்காவில் இறந்து விட்டான். அவனுக்கு சேர வேண்டிய அந்த கம்பெனியிலிருந்து வர வேண்டிய பென்ஷன் மொத்த பல லட்சம், பல கோடி பணம், நல்ல போஸ்ட்ல இருக்கான், அத்தனையும் அந்த டைவர்ஸ் பண்ண வேண்டிய அந்த ஒய்ஃபுக்கு போயிடுச்சு. ஏன்னா லீகல் கயிறு அவதான், டைவர்ஸ் ஆகல, அங்க போயிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் என்னாச்சு, என்னது இது முழுதும் இப்ப என்னாச்சு, பையன் செத்து போயிட்டா மருமகளுக்கு அத்தனை கோடியும் போயிடுச்சு. பைத்தியம் பிடிச்சிட்டாரு இவரு. மென்டலாகி போய் மதுரையில் ரோடா திரிஞ்சு அப்படியே மண்டலாகி போய் பைத்தியமாக அலைந்து சமீபத்தில் அவரும் இறந்து விட்டார். இப்ப அந்த அம்மா மட்டும் அத்தனை கோடிகளையும் வைத்துக்கொண்டு அப்படியே உட்கார்ந்துருக்கு. என்ன வாழ்க்கை. நம்ம எதுக்கு ஜாதகம் அப்படிங்கிறது, இப்ப நம்ம இதை ஏன் இந்த கதையை சொல்றேன்னா, இந்த 6ஆம் பாவம், நிறைய பேர் இந்த 6ஆம் பாவத்தை ரொம்ப அற்புதம் நினைப்பாங்க. இல்லை, 6ஆம் பாவம் பிறரை வீழ்ச்சி வெற்றி பெறும். ஆனால் 11ஆம் பாவம் என்பதுதான் ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் என்று சொல்வார்கள். அது யாரையும் வீழ்ச்சி பெறாமல் எல்லோரும் திருப்தியாக வெற்றி பெறக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். சரி, 6ஆம் பாவம் பார்த்துட்டோம். 7ஆம் பாவம் வந்து பேர்னு சொன்னோம்னா நம்மை தொடர்பு கொள்பவர்கள். அதிகமா யாருக்கு தொடர்பு கொள்வா, கணவன் மனைவி. அதனால 7ஆம் பாவம் கணவன் மனைவின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் பாவம் ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சுன்னா 7ஆம் பாவம் கல்யாணமே ஆகாது, பிரச்சனை வந்துடும். சரி, அதே போல பார்ட்னர்ஸும் வந்து 7ஆம் பாவத்துல வருவாங்க, நம்மளுடைய கஸ்டமர்ஸ் 7ஆம் பாவத்துல வருவாங்க, நம்ம நண்பர்கள் 7ஆம் பாவத்துல, எல்லாமே அதுலதான் வரும். சரி, 8 என்ன, அதாவது அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ், அப்படி எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் 8. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கிளைம் பண்ணிடுவீங்க. கிளைம் பணம் வந்து 45,000 வந்துடும். இன்னும் இன்சூரன்ஸ்ல இருந்து வரும். திடீர்னு ஒருத்தர் இறந்துருவாரு, ஹஸ்பண்ட் இறந்துருவாரு, ஒய்ஃபுக்கு வந்து இன்சூரன்ஸ் பணம் 50 லட்ச ரூபா வரும். இதெல்லாம் வந்து 8ஆம் பாவம். அதாவது அன்எக்ஸ்பெக்டடா வரக்கூடிய, திடீரென்று வரக்கூடிய பணம். இதுலதான் நம்ம இதெல்லாம் சொல்லலாம். நம்ம அந்த ஷேர் மார்க்கெட்லாம் இதுக்குள்ளதான் வரும். சரி, 9 என்பது ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம், தெய்வீகம், இதெல்லாம் காமிக்கிறது 9ஆம் பாவம். அப்போ 9ஆம் பாவம் எப்படி இருக்கிறது என்பதை வச்சுதான் அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையும் எப்படி ஒரு அமையுங்கிறத பார்க்கலாம். சரி, 10ஆம் பாவங்கிறது ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ், அதாவது ஒரு பெரிய பதவியில் அமரக்கூடிய இதை காட்டுறது 10ஆம் பாவம். தொழில், எம்டி ஆவாரு, பெரிய ஜெனரல் மேனேஜர் ஆவாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய மினிஸ்டர் ஆவாரு, இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்ல வரக்கூடியதெல்லாம் 10ஆம் பாவம். 11ஆம் பாவம் ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் என்று சொல்கிறார்கள். ஃபுல் சாட்டிஸ்பாக்சன்னா முழுமையான திருப்தி, அது ஒரு வெற்றி. இதையும் வெற்றி பாவம் என்றே சொல்லலாம். இந்த வெற்றி யாரையும் வீழ்த்தாமல் வெற்றி பெறக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். இது ரொம்ப அற்புதமான பாவம். 12ங்கிறது அயன சுகம், சீக்ரெட்ஸ், அதாவது ரகசியங்கள், சரண்டர் ஆகிறது, தூக்கம், வெளிநாடு, மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கை, இது எல்லாமே இந்த 12 குறிக்கும். இந்த 12ங்கிறது மோசம் அப்படின்னு சொல்றோம். 8, 12 எல்லாமே மோசம்னு சொன்னாலும் அந்த 8, 12 எப்படி இருக்குதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை தப்பிச்சுக்கலாம். இப்போ 12ஆம் பாவம் நல்ல 12க்கு உரிய கிரகம் நல்ல உச்சமா இருக்கு, நல்ல இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோமே.
இப்போ அவர் என்ன பண்ணணும், வெளிநாட்டுக்கு போனார்னா ரொம்ப சக்சஸா இருப்பார். வெளி மாநிலத்துக்கு போனா சக்சஸா இருப்பார். உள்ளூர்ல இருந்தா அவருக்கு மதிப்பே இருக்காது. இந்த 12ஆம் பாவம் யாருக்கெல்லாம் 12ஆம் பாவத்துக்குள்ள போய் கிரகம் உட்கார்ந்து அது 12ஆம் பாவம் வேலை செய்தோ அவர்கள் சொந்த ஊரை தாண்டி வெளியில போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பாக இருக்கும் என்று பொருள். என்னுடைய ஜாதகம் எனக்கு சிம்ம லக்கினம். லக்கினாதிபதி சூரியன் 12ல் மறைவு, 2-11 கூடிய புதன் 12ல் மறைவு, லக்கினாதிபதி 12ல மறைஞ்சு போச்சு. எனக்கு எங்க அப்பாட்ட ஜோசியர் என்ன சொன்னார், லக்கினாதிபதி 12ல மறைஞ்சு போச்சு, இந்த ஜாதகம் உருப்படாத ஜாதகம், இவன் ஒண்ணுக்கும் ஆக மாட்டான்ப்பா, இவன் வாழ்க்கையில வேஸ்ட் அப்படின்னு சொல்லி விட்டார். அப்படியே நான் சொந்த ஊரில் இருக்கும் வரை எனக்கு மரியாதையே இல்லை, அவமானங்கள் தான் இருந்தது. சொந்த ஊரை விட்டு வெளியே வந்த பிறகு எனக்கு ஜாப் கிடைச்சோன்னு சொந்த ஊரை கொடுத்தாங்க. எனக்கு சொந்த ஊர் மட்டும் வேண்டாம் என்று சொன்னேன். ஏன்னா லக்கினாதிபதி 12ல மறைவு, சொந்த ஊரை வேண்டாம் என்று சொன்னேன். வெளியூரில் வந்த பிறகு அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அது பிரம்மாண்டமாக என்ன பண்ணுச்சு, மருத்துவத்துறை, ஜோதிடத்துறை, ஆன்மீகத்துறை, இது எல்லாத்தையும் உலக அளவில் பிரம்மாண்டமாக அதை பிரபல்யமாக இருக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டது. லக்கினாதிபதி மறைஞ்சிருக்கு. நாம மறைந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதனுடைய பலனும் கிடைக்கும். அப்ப என்ன பண்ண, ஜோதிடம்ங்கிறது நமக்கு ஒரு வழிகாட்டி தான். அப்ப எப்படி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மை தகவமைத்துக் கொள்வதற்கூடிய வேலையை செய்து கொண்டால் நாம நல்லா வாழலாம். இதுதான் ஜோதிடமே தவிர மற்றபடி ஜோதிடத்தை வச்சுட்டு சும்மா எனக்கு எப்ப கெட்டது போகும், எப்ப அது வரும், எப்ப இது வரும், எல்லாமே இந்த பொருளை சார்ந்த பொருள் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா இப்படிங்கிறத மட்டும். எனக்கு கல்யாணம் நடக்குமா, கல்யாணம் நடக்கிறதுக்கு அங்க சிரமம் இருக்குன்னு சொன்னோம்னா நீ அதற்குரிய அந்த மாற்று செயலை செய்யாமல் நடக்காது. இல்ல 35 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணு, அப்பதான் நடக்கும், வேற வழி இல்லை. அப்ப அதற்குரிய மாற்று செயலை செய். நான் பல தடவை சொல்றது உண்டு, இதற்கு காலம் இவ்வளவு காலம் எடுக்கும், இந்த துன்பம் தீர்வதற்கு இவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்னு நான் சில பேர்ட்டு சொல்லிடுவேன். டிசம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு மேலதாங்க இவருக்கு கொஞ்சம் பிரச்சனை குறையும். ரைட். இந்த டிசம்பர் 15ஆம் தேதியை நீங்க நவம்பராகவோ அக்டோபராகவோ அட்வான்ஸ் பண்றது யார் கையில் இருக்கிறது, உங்கள் கையில் இருக்கிறது என்று அவங்க பெற்றோரிடம் சொல்வது. அவர்கள் செய்த தியானமும் அந்த அறமும் அது என்ன பண்ணுச்சு, டிசம்பர் என்பதை அக்டோபர் மாதத்திலேயே அந்த மாற்றத்தை கொண்டு வந்து மாற்றம் செய்தது. அப்ப நம்ம கையில தான் இருக்கு. அப்ப மனிதர்கள் நம்ம இந்த ஜோதிடம் என்பதை வைத்துக்கொண்டு நம்மை மாற்றிக்கொண்டு நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காகத்தானே தவிர இன்னும், ஆனால் இப்பொழுது இந்த வருடம் இந்த 2024 எண்டு 25 இன்னும் அந்த ராகு சனியினுடைய சேர்க்கை, அதனோடு சூரியனுடைய சேர்க்கை, புதனுடைய சேர்க்கை, சுக்கிரனுடைய சேர்க்கை, சந்திரனுடைய சேர்க்கை எல்லாம் ஒட்டுமொத்தமா வரப்போகுது. மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ல இருந்து ஏப்ரல் 15 வரை ரொம்ப ரொம்ப மோசமான காலமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிறார்கள் இந்த 60 வருடம் முன்னாடி இந்த குரோதி வருடத்தில் தான் எது அழிந்தது, தனுஷ்கோடி அழிந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன நடக்கப் போகிறது தெரியவில்லை, ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. ஆனால் அது குறையணும் அப்படின்னு சொன்னோம்னா மனிதர்கள் எல்லாம் அறத்துக்கு மாறணும். யாரை மாத்துறது, இன்னைக்கு நம்ம 43 பேர் இருக்கோம். இன்னைக்கு 850 கோடி மனிதர்கள் 43 பேர் திருந்து என்ன செய்ய போறோம். ரைட். இது எல்லாவற்றையும் சமுதாயத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வோம், நமது சந்ததிகளை காப்பாற்றிக் கொள்வோம். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா, மிகச் சிறப்பான விளக்கம். இந்த அடிப்படை ஞான ஜோதிட ஞான பயிற்சியை மிக சிறப்பாக நடத்திய நன்மணி ஐயா அவர்களை நன்றி உணர்வோடு வாழ்த்துவோம். அனைவரும் துரிய நிலையில் மனதை நிறுத்தி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். ஜோதிட ஆச்சாரியா நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா இப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாமாங்க ஐயா, சுருக்கம் சொல்லிட்டு?
சுருக்கமாக வச்சுக்கலாம். கொஞ்சம் எனக்கு ஃபீவராக இருக்கு, உடம்பும் சரியில்லை, அதோட தான் பேசிட்டு இருக்கேன். சுருக்கமாக வச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். அந்த கொஞ்சம் சுருக்கம் எதுவும் நான் சொல்லவாங்கய்யா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரிங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வந்து வழக்கமா நமக்கு வந்து சொல்லக்கூடிய அந்த சிறப்பான ஒரு கருத்து தான். நம்ம நல்லா இருக்கிறப்ப எப்பவுமே வந்து நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு போக மாட்டோம். நமக்கு ஏதாவது துன்பம், ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது தான் நம்ம வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு போறோம். அப்போ அங்க பார்க்க போகும்போது இந்த கஷ்டம், இந்த துன்பம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்றத வந்து நாம அவங்கள்ட்ட போய் கேட்கிறோம். அப்போ அந்த எவ்வளவு நாளைக்கு அந்த துன்பம் இருக்கு அப்படின்றத கணிச்சு சொல்றதுதான் அந்த ஜோதிடம். இப்போ அத நம்ம தெரிஞ்சுட்டு, அது வர்றதுக்கு முன்னாலேயே நம்மள வந்து காத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அதாவது நம்ம தெரிஞ்சுக்கும்போது, அதற்கான பிராயச்சித்தமாக நம்மளுடைய செயல்களை மாற்றம் செய்து, அதிலிருந்து அந்த விளைவுகள்ல இருந்து நாம தப்பிச்சுக்கலாம். அதுல துன்பத்தை வந்து நம்ம கடக்கக்கூடிய ஒரு இதுவும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து சொன்னாங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து எதிர்மறைகளை வந்து களைந்து, அதாவது செய்யக்கூடாதத செய்யாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு இத சொல்லியிருக்கிறாங்க, ஒரு தத்துவத்த. அப்புறம் சுபகிரகம், அசுபகிரகம் அத பத்தி ஐயா வந்து சொன்னாங்க. சுபகிரகங்கள் வந்து குரு, சுக்கிரன், கேது, வளர்பிறை சந்திரன் அப்படின்னும், அசுப கிரகங்கள் வந்து செவ்வாய், ராகு, சனி, தேய்பிறை சந்திரன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து வாழ்க்கை வாழ்த்தோம்னு சொன்னோம்னா, இந்த அசுப கிரகங்களை பற்றியெல்லாம் நம்ம வந்து ஒண்ணும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து நம்ம வந்து வாழ்க்கை வாழ்வதற்காக தான் நம்ம இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்துட்டு இருக்கோம், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 12 பாவங்களை பத்தியும் ஐயா வந்து சொன்னாங்க. முதல் பாவம் அப்படிங்கிறது வந்து உயிர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. 2ஆம் பாவம் உடல், அந்த உடலுக்கு தேவையான அந்த பணம், ஹவுஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. 3ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து தொலைத்தொடர்பு, தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், அதுதான் மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னு. 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து ஆர்டிபிஷியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. மிஷினரினால செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் செய்யறது. சேமிப்பு, அவங்க தேக்கி வைக்கக்கூடிய நிலை இந்த 4ஆம் பாவத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 5ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான பாவம். அதுதான் வந்து சென்டிமெண்ட்ஸ், தியானம்லாம் அந்த 5ஆம் பாவம் சிறப்பாக இருக்கும்போது அதெல்லாம் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு. கலைகள், நடனம், மியூசிக்கு, இயற்கை மருத்துவம் அதெல்லாம் வந்து இந்த 5ஆம் பாவம் சிறப்பாக இருக்கும்போது அதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. 6ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அது கெட்ட பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ருணரோக சதுர்ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து அப்படி இல்ல அப்படின்னு ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நல்லாவே தான் இருக்கும். ஒற்றைப்படை தொடர்புகளை கொண்டிருந்தா மட்டும்தான் கொண்டிருக்கும் போது அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயற்காக செய்யக்கூடிய விவசாயம், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் வந்து இந்த 6ஆம் பாவத்தினுடைய இதனாலதான் இருக்கும். ருணரோகம் அப்படின்னா நோய், கடன், எதிரிகள் இருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமா போலீஸ்ல மாட்டுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த 6ஆம் பாவத்தினுடைய விளைவுதான். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் வந்து அது வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், களத்திரஸ்தானம் அப்படின்னு. சமுதாய தொடர்பு, கணவன் மனைவி முக்கியமா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ், இது எல்லாமே வந்து 7ஆம் பாவத்துல வரும். 8ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னாங்க. அதுலதான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு, திடீர்னு பணம் வரும், திடீர்னு பணம் போகும். அப்புறம் இன்சூரன்ஸ்ல இருந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து 8ஆம் பாவத்தினால நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 9ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். 9ஆம் பாவம் சிறப்பாக இருக்கும்போதுதான் இந்த மாதிரி நமக்கு ஆன்மீகம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். 10ஆம் பாவம் வந்து பதவி, தொழில், அதெல்லாம் வந்து 10ஆம் பாவத்தின் உடைய இதுதான். 11ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் வந்து வெற்றி பாவம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. யாரையுமே வீழ்த்தாம வரக்கூடிய வெற்றி, அதுதான் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. 12ஆம் பாவம் அப்படிங்கிறது அயன சயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயாவுடைய வாழ்க்கையில கூட நடந்த விஷயத்த சொன்னாங்க.
அந்த இடத்துல இருந்து வெளிநாட்டுல இருக்கும்போது மதிப்பு ஜாஸ்தி. அந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல இருக்கும்போது தள்ளி மறைந்து வாழ்தல் அப்படின்றது வந்து இந்த 12ஆம் பாவத்துல நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி தான். நல்லா நாம அதை தெரிஞ்சிட்டு அதை நம்ம வந்து அமைத்துக் கொண்டு நம்மை மாற்றிக்கொண்டு வாழ்ந்தாலே நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். அதற்காக தான் இந்த அடிப்படை இந்த ஜோதிட ஞானத்தை நாம் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க இருக்கிறோம். ஐயா அவர்களுக்கு வந்து மீண்டும் நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அறிவிப்புகள் சொல்லிடலாம். அம்மா நான் தொடரட்டுமா? சொல்லுங்கம்மா. வாழ்க நான் வளமுடன் அம்மா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் நமக்கு ஜோதிட ஞானம் பற்றிய அடிப்படை பயிற்சிகளை 12 பாவங்களை பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்த இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். சில அறிவிப்புகளை தொடர்ந்து கேள்வி பதில் வைத்துக் கொள்ளலாம். நாளை காலை அதிகாலை ஆரோக்கிய தியானம் மற்றும் சிந்தனை துளிகள் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களால் வழங்கப்படும். நாளை மாலை தவம், அதனை தொடர்ந்து மாடி தோட்டம் பற்றிய சிறந்ததொரு வகுப்பு சிந்தனை உரை நடைபெற உள்ளது. அருண் அவர்கள் சென்னையில் உள்ள மாடித்தோட்ட அன்பரில் அவர் மிக முக்கியமானவர், அருண் என்பவர். ஸோ அவருடைய சிறந்த வகுப்பு நடைபெற உள்ளது. யார் யாரெல்லாம் இயற்கையை சார்ந்து வாழ வேண்டும், தங்கள் வீட்டில் இடம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தாங்கள் பயிர் செய்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க வேண்டும். இயற்கை சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக நிச்சயமாக இந்த பதிவு, இந்த சிந்தனை உரை சிறப்பாக நடைபெறும். ஆர்கானிக் மாடி தோற்றம் என்ற தலைப்பிலே திரு அருண் அவர்கள் சிந்தனை உரை நிகழ்த்த உள்ளார்கள். அனைத்து நிகழ்விலும் கலந்து அனைவரும் ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்ததாக கேள்வி பதில். உமாபதி ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இந்த இப்போ ஒரு உதாரணம் சொன்னீங்களா, அந்த இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து தானம் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலும் கடைசி அவங்க தான் வந்து அந்த கர்ம வினைகள்லாம் இப்ப அனுபவிக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆமா, இல்ல அவங்க வீட்டுக்காரர் இவங்களை செய்ய விடல. கடைசியில் என்னாச்சு, மகன் இறந்தோடனே அவரு பைத்தியமாகி ரோட்ல அப்படியே ரோடா திரிஞ்சு இறந்துருக்கிறார். ஆனா இத்தனை பணத்தை வச்சுட்டு முழுக்க அந்த பையனுடைய ஜாதகத்துல 8ஆம் பாவம். அப்ப இவர் 6ஆம் பாவத்தை அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கார். அதாவது செல்ஃபிஷ்னஸ்ல அப்படி வாழ்ந்திருக்கிறார். இப்போ அந்த 8ஆம் பாவம் சொல்லுங்க. இப்போ நல்லா பாருங்க, இவரு நம்ம சொல்றோம் இவரு லஞ்சம் வாங்கல, ஒன்றும் பண்ணல, இவரு லெக்சரரா இருந்தாரு, சம்பாரிச்சாரு, இவர் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே சார், ஏன் சார் உங்க வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க லஞ்சம் வாங்கலைனாலும் பிறரை கெடுக்கலைனாலும் உங்களுக்கு தேவைக்கு மேல், இப்ப அவங்க 2 பேருக்கும் 2 லட்சம் 4 லட்சம் வருது, இவங்க 2 பேரும் எவ்வளவு செலவு பண்ணிடுவாங்க. அப்ப அந்த இடத்துல வரும்பொழுது அதை தானம் தர்மமாக சமுதாயத்துக்கு மாற்றவில்லை என்று சொன்னால், 6ஆம் பாவத்தில் மிச்சம் இருப்பதை 7ஆம் பாவமாக மாற்றவில்லை என்று சொன்னால், அது 8ஆம் பாவமாக பரிணாமம் எடுத்து பிள்ளை ஜாதகத்துல வந்துடும். அப்ப நீங்க யாரை கெடுக்கலனாலுமே தேக்கிய பணமே நம்ம வாழ்க்கையை கெடுக்கும். இதுக்கு இந்த ஜாதகம் வந்து ரொம்ப ஒரு உதாரண ஜாதகம். அடுத்தது வந்து இந்த 8, 12 அது எப்படி நம்ம பாக்குறது? ஒண்ணு வந்து அந்த பாவத்துக்குரிய கிரகக்காரங்க வந்து எந்த இடத்துல இருக்காங்க, இப்போதைக்கு நம்ம பாரம்பரியத்துல வந்து 6, 8, 12 இந்த நல்ல கிரகங்கள் போய் உட்கார்ந்துச்சுன்னா அப்ப அது கெடுதல். இப்ப 1, 5, 9 கிரகம் 6, 8, 12 உட்கார்ந்துச்சுன்னா தப்பு தானே? ஆமா ஆமா. அது மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி இந்த 6, 8, 12 கிரகம் 1, 5, 9 உட்காந்துச்சுன்னா அதுவும் தப்பு. ஆமா, இந்த மாதிரி பார்க்கணும். அதை வந்து இந்த கிரகங்கள் எப்படி உட்காருது, எங்கெங்க எதோட சேருதுங்கிறத அடுத்த தடவை பார்ப்போம். சரிங்க, நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ரெட்மி அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா.
ஐயா ஒற்றைப்படை இரட்டைப்படை அந்த மாதிரி சொன்ன என்ன ஐயா? ஆமா, அதாவதுமா ஒற்றைப்படை பாவங்கள் என்பது 1, 3, 5, 7, 9, இது எல்லாமே அகம் சார்ந்த வாழ்க்கையை குறிக்குமா. ஓகே. இரட்டைப்படை என்பது 2, 4, 6, 8, 10, 12ங்கிறது வந்து புறம் சார்ந்த வாழ்க்கை, பொருள் சார்ந்த வாழ்க்கையை குறிக்கும். இப்போ நமக்கு ரெண்டுமே பேலன்ஸ்டா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப எல்லாமே ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்னா லைஃப் ஓடும், சாப்பாடுக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா வாழ்க்கையில ஒரு ஒரு எந்த வித முன்னேற்றமும் இருக்கா, வாட்டுக்கு இருப்பாரு, ரைட்டுங்களா. அதே சமயத்துல ரெட்டப்படையா அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு அகம் சார்ந்து எல்லாமே பிரச்சனையாகும். காசு நிறைய இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இது பேலன்ஸ்டா இருக்கிறது தான் நல்ல ஜாதகம். ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். அது அது எப்படி பேலன்ஸ்டா வரும்? அவங்க அப்பா அம்மா அந்த பேலன்ஸ்டா வாழ்ந்துருந்தா பேலன்ஸ்டா வரும். ரொம்ப காசு அப்படி இப்படின்னு பற்றுலயே வாழ்ந்துருந்தாங்கன்னா அது ரெட்டப்படையா தான் வரும். இது நம்ம இங்க வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்தாங்கமா இருக்குது. இப்ப நான் அந்த உதாரண ஜாதகம் சொன்னேன் இல்லையா, அவங்க 2 பேரும் அப்படியே பணத்தை அப்படியே இறுக்கி இறுக்கி வச்சு ஆகும்போது 8ல இருந்து அப்படியே 12ஆ மாறுது. டோட்டலா அந்த பையனுடைய லைஃப் கிட்டத்தட்ட ஒரு 35, 36 வயசுல இறந்துட்டான் அந்த பையன் அமெரிக்கால. இப்ப இந்த பணமெல்லாம் அந்த மருமகளுக்கு எந்த பணமெல்லாம் போகக்கூடாதுன்னு இவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்களோ, டைவர்ஸ் முடியாம இருக்கிறதுனால அத்தனை கோடியும் அந்த பொண்ணுக்கு போயிடுச்சு லீகல் கையன். இதுல இவர் மென்டலா பைத்தியம் ஆயிட்டாரு. அப்ப என்ன வாழ்க்கையில பணம் மட்டும்தான், அந்த புறம் மட்டுமே வாழ்க்கை அல்ல, அகம். இந்த ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாம் அகம் சார்ந்தது. ஒற்றைப்படை பாவங்களும் நமக்கு வேண்டும், இரட்டைப்படையும் வேண்டும். இன்னும் நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாம் ஒற்றைப்படையை தொடர்பு கொண்டால், இரட்டைப்படை பாவங்கள் இரட்டைப்படை தொடர்பு கொண்டால் நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனா 8, 12 மட்டும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, அந்த ஜாதகத்தை அது மாதிரி எழுதிடலாமான்னு முடியாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில அப்படி ஜாதகத்தை உருவாக்கும். அப்ப பெற்றோர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதற்கு தகுந்தாற் போல் அந்த ஜாதகம் உருவாகும். இது சஞ்சித கர்மத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் நம்மளுடைய ஜாதகம். இது ஜோதிடர்களுக்கே இப்ப தெரியல. ஜோதிடர்களே கர்மவினை தத்துவம் தெரியாம, செயல்வலை தத்துவம் தெரியாம ஜோதிடம் படித்து விட்டு ஜோதிடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது என்னை பொறுத்தளவுல ஒரு ஜோதிடராக இருந்தாலும் மருத்துவராக இருந்தாலும் அங்கு செயல்வலை தத்துவம், அலையியக்க தத்துவம், காந்த தத்துவம், கர்மவினை தத்துவம் இதனாலும் தெரியலன்னா அவர் முழுமையான மருத்துவராக, முழுமையான ஜோதிடராக இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. கரெக்ட். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. எனக்கு ஒரு 2 நாளா ஒரு பொண்ணு, ஒரு 30 வயசு பெண்ணு தான் போன் பண்ணிட்டே இருக்காங்க. அம்மா இதை யார்கிட்டயாவது கேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு. அதாவது அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆச்சு, ஆனா ஏதோ காரணத்தால டைவர்ஸ் பண்ணி வந்துட்டாங்க. அதாவது அவங்க ஏதோ நகை போடல, பணம் கொடுக்கலன்றதுனால. ஆனா இங்க வீட்டுக்கு அம்மா அப்பா கிட்ட வரும்போது அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனைனால கால் விரல் எடுத்து விட்டாங்களாம். சோ எங்களுக்கு மட்டும் ஏமா இப்படி கஷ்டம் வருது, நீங்க அதை யார்கிட்டயாவது கேட்டு சொல்லுங்க. எங்க பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க 2 பேரும் மட்டும் நல்லா இருக்காங்க, அண்ணிலாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு 3 நாள் எனக்கு தொடர்ந்து போன் பண்ணி ஒரே தொந்தரவுங்க ஐயா. நான் யார்கிட்ட சொல்றது என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு என் நம்பர் கொடுத்து திங்கட்கிழமைக்கு மேல போன் பண்ண சொல்லுங்க. சரி, உங்ககிட்ட கேட்டுட்டு கொடுக்கலாம். அதை கணிச்சுதான் நம்ம சொல்லணும். திங்கட்கிழமைக்கு மேல எனக்கு போன் பண்ண சொல்லுங்க. ஓகேங்க. ஏன்னா விடாம பேசிட்டே இருக்காங்க. நானும் எவ்வளவு சொல்லிட்டேன், நீ தொடர்ந்து கிளாஸ். அதாவதுமா இது வந்து பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு தீர்வுக்காக மக்கள் இயங்குகிறாங்க. ஆனா அந்த பிரச்சனைக்காக காரணத்தை யாரும் சொல்லி உணர்த்தல. ரைட்டுங்களா? அதான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரும். இன்னைக்கு என் பையன் கிளினிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 22, 23 வயசு இருக்கும். அவன் பாத்தீங்கன்னா அவன் மனநிலை பாதிக்கப்பட்ட பையன் அப்படி இருக்கு. சரி, அவனுக்கு நான் பல்ஸ் பார்க்கறதுக்காக என்னை வர சொன்னேன்னா நான் போய் அந்த பையன் பல்ஸ் பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறேன், ஏம்மா இந்த பையன் ப்ரெக்னெண்ட்டா நீங்கள் உங்கள் வயிற்றில் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி இருந்தீங்களான்னு கேட்டால், ப்ரெக்னன்சி முழுவதும் ரொம்ப டென்ஷனாகவும் பிரச்சனைகளுக்குள்ளேயே இருந்தேங்க அந்த அம்மா. இப்போ பாருங்க,
அந்த 2% டோட்டலா டவுனா இருக்கு. இப்ப பிரெக்னெண்டா இருக்கும்போதே அங்கே அந்த 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 கருவிலேயே அந்த பாதிப்பு வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? பிரெக்னென்ட் ஆயிட்டா ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கவலைப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, அம்மா வீட்டுக்கு போகணும். எவ்வளவு நல்ல ஒரு உணர்வா இருக்கு. இதெல்லாம் சொல்றோம். ஆனா, இப்ப இன்னைக்கு எல்லா பேரும் என்ன பண்ணிடுறாங்க? 9 மாசம் வரைக்கும் ஆபீஸ் போறாங்க. டென்ஷன். எல்லாம் இப்படியே வந்து குழந்தைய பார்க்குறாங்க. அந்த குழந்தையினுடைய பல்ஸ்ல இன்னைக்கு இருக்கிறது காரணம் அந்த அம்மாவுடையது. இதே தான் அந்த அம்மாவனுடைய அந்த பதிவு எப்படி பையனுடைய அந்த நாடியில வருதோ, அதே போல அந்த பையனுடைய ஜாதகம் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பிரதிபலிக்க கூடியதாக இருக்கிறது. அப்ப இதை நம்ம புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கிறது? நீங்க பேசட்டுங்கம்மா, பேச சொல்லுங்க. வாழ்க வளமுடன்.